இசட் பிளஸ் பாதுகாப்பு மூலம் தன்னை உளவு பார்ப்பதாக குற்றம் சாட்டிய மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் சரத்பவார் இசட் பிளஸ் பாதுகாப்பை நிராகரித்துவிட்டார். மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சிவசேனா பாஜக தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இங்கு அக்டோபர் இறுதியில் அல்லது நவம்பரில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. பிரதான எதிர்க்கட்சி கூட்டணியான மகா விகாஸ் அகாடியில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அங்கம் வகிக்கின்றன. சரத்பவாரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பை வழங்கி சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இதன்படி சிஆர்பிஎஃப் படையின் ஆயுதமேந்திய 55 வீரர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் சரத்பவாருக்கு பாதுகாப்பு வழங்கினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய சரத்பவார், நான் யாரை சந்திக்கிறேன், எங்கு செல்கிறேன் என்பதை அறிய இசட் பிளஸ் பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளது என குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இசட் பிளஸ் பாதுகாப்பை சரத்பவார் நிராகரித்துவிட்டார். மேலும் தனது வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு பணியாளர்களை நியமிப்பது உள்ளிட்ட வசதிகளையும் நிராகரித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.